வாங்க இன்றைக்கி சுண்டைக்காயும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளை சொல்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணுன்னா கொஞ்சம் நல்லா கலர் மாறினோன்னா இஞ்சி பூண்டு சோம்பு இது நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக தட்டாமல் ஒன்று ரொம்ப தட்டி அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணுன்னா தக்காளி போடுங்க. தக்காளியெல்லாம் உங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி இது போட்டு நல்லா வதக்கிட்டு அதை உப்பு நல்லா போட்டுங்க. நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரும். அது உப்பு போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போடுங்க. மல்லித்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை லைட்டாக கீறி தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. வெளியில் வச்சிடாதீங்க, கருத்து போய்டும். போட்டு நல்லா கழுவிட்டு அதையும் அதில் போடுங்க. நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கையும் நல்லா ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸாக நறுக்கி அதையும் அதில் போடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்து ஊற்றி மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நல்லா சுருள நல்லா உப்பு பார்த்துக்கிட்டு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி வற்றி நல்லா கிரேவி மாதிரி வரும்போது நல்லா உப்பு சரியெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கே அது தெரியும். அதை பார்த்தாவே நல்லா தெரியும். அந்த கிரேவியாக நல்லா வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.